வணக்கம். இது வழக்கு. சில செய்திகளை படிக்கும்போது மட்டும் நமக்கு ஆச்சரியம் தோத்திக்கும். அதாவது வெளிநாட்டுக்கு தேள்களை கடத்திட்டு போக முயற்சின்னு சமீபத்தில் வெளியான செய்தி தான் சொல்றேன். அது ரொம்பவே என்ன ஆச்சரியப்படுத்துச்சு. தேளை எதுக்கு கடத்துறாங்கன்னு ஆராய்ச்சி பார்த்தப்போ உண்மையாவே அதிர்ந்து போயிட்டேன். காரணம், வெளிநாட்டுல ஒரு தேளோட விலை குறைஞ்சது 2.5 லட்சமா. வண்டலூர் வனவிலங்கு சரணாலயத்தில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கின்றன இந்த கருந்தேள்கள். மயக்கத்தில் இருந்ததால் சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 6 நாட்களாக உணவு எதுவும் இன்றி ஒரு பார்சலுக்குள் அடங்கி கிடந்ததால் இவை மயக்கத்தில் இருந்தன. சரியாக சொல்ல வேண்டுமெனில் இந்த தேள்கள் அனைத்தும் இப்போது பிலிப்பைன்ஸ் நாட்டில் உயிரோடு அல்லது இறந்திருக்க வேண்டும். ஆனால் அதிர்ஷ்டம் கை கொடுத்ததால் தப்பி பிழைத்திருக்கின்றன. சென்னை விமான நிலையத்தில் அனுப்புபவர் யார், பெறுபவர் யார் என எதுவும் இல்லாமல் சிங்கப்பூர் செல்லும் விமானத்தில் செல்ல இருந்தபோது இவை பிடிபட்டுள்ளன. ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டிற்கு பொருட்களை கொண்டு செல்ல துறைமுகமும் விமான நிலையங்களும் தான் முதல் வாசல். லட்சக்கணக்கான டன் பொருட்கள் முறையாக ஏற்றுமதி செய்யப்படும் நிலையில் தேள் போன்ற உயிரினங்கள் அனுமதியில்லாமல் கடத்தப்படுகின்றன. தேள்களுக்கு மலேசியா, சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா போன்ற தென்கிழக்கு நாடுகளில் நல்ல கிராக்கி உள்ளது. ஏன் தேள்களுக்கு மட்டும் இவ்வளவு கிராக்கி உள்ளது? சராசரியாக ஒரு தேளின் விலை 2.5 லட்சம் வரை இங்கே விற்கப்படுவதாக சொல்கிறார்கள். ஒரு தேளுக்கு ஏன் இவ்வளவு விலை நிர்ணயிக்கப்படுகிறது? காரணம் அதன் விஷம். பொதுவாக விஷத்தில் இருந்து மருந்து பொருட்கள் தயாரிக்கப்படுவது தெரியும். ஆனால் தேளின் விஷத்தில் இருந்து ஆண்மை ஊக்கிகள் தயாரிக்கப்படுவதாக சொல்கிறார்கள். ஓல்டன் டைம்ஸ்ல பிராக்டிஸ் என்னன்னா சில்வர் எடுத்துட்டு போவோம். இந்தியாவில நிறைய சில்வர் இருந்தது. இப்போ சில்வர் எடுத்துட்டு போனா ப்ராஃபிட் கிடையாது. இப்போ மலேசியால அல்லது இந்தோனேஷியா, ஸ்ரீலங்காயில எல்லாம் இதே மாதிரி இந்தியன் ஸ்பைடர், ஸ்கார்பியன் இதெல்லாம் ஒரு ட்ரெடிஷ்னலா சில ஒப்சர்வேஷன்ஸ், சோஷியல் பிராக்டிஸுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணோம். இதில் இந்த பாய்சன் நிறைய இது புரோட்டீன் இருக்கு. இந்த பாய்சனில் இது கோப்ரா பாய்சன் இருக்கிற மாதிரி புரோட்டீன் கேன் பி யூஸ்ட். அதாவது ஒரு ட்ரிங்க்ஸ், இது பூஸுக்காக அது மிக்ஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். ஆண்மை ஊக்கி என்ற நம்பிக்கைதான் தேளின் விலை ஏற்றத்திற்கு காரணம். இன்னொரு புறம் வெளிநாடுகளில் தேளை வளர்ப்பு பிராணியாக வீட்டில் வைத்திருப்பார்களா? வேற ஒரு பழக்கம். இப்போ சிவிலைஸ்டு சிட்டிஸ்ல எல்லாம் ஒரு பெட் மாதிரி ஒரு இது ஷார்ட் டார்டாய்ஸ் எல்லாம் வீட்டில் கூடெல்லாம் வச்சுட்டு அழகுக்காக வைக்கணும் ஒரு பிராக்டிஸ் இருக்கு. அதுக்கு நல்ல விலை கிடைக்கும். அது இது மாதிரி ஸ்மக்லிங்க்கு ஒரு காரணமாக இருக்கு. சமீபத்தில் தேளுடன் இன்னொரு உயிரினமும் பிடிபட்டது. அது நட்சத்திர ஆமைகள். நட்சத்திர ஆமைகளும் நம் நாட்டில் இருந்து பெருமளவு கடத்தப்படுகின்றன. ஆமை புகுந்த வீடு விளங்காது என்பதெல்லாம் நம்ம ஊரில் தான். ஆனால் வெளிநாட்டுக்காரர்களுக்கு ஆமைகள் அதிர்ஷ்டத்தை கொண்டு வருபவையாகும். மெயின்லி ஸ்டார் டார்டாய்ஸும் இந்த பிளாக் ஸ்கார்பியனும் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்ல ஹை டிமாண்ட்ல இருக்கு. ரீசன் என்னன்னா, அங்க ஸ்டார் டார்டாய்ஸ் குட் லக் சாம் கொண்டு வரும்னு எதிர்பார்க்கறாங்க. ஸ்டார் டார்டாய்ஸ் வீட்டில் இருக்குன்னா குட் லக் வரும் அப்படின்னு நம்புறாங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டார் டார்டாய்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த அவுட்டர் ஷெல் அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. ஸோ தேர் யூசிங் த அவுட்டர் ஷெல் ஃபார் அந்த டெக்கரேஷன் பர்பஸ்க்கு, இல்லைன்னா ஒரு ஷோ கேஸ்ல வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி ப்ரொடக்ட்ஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. அதனால் தேள், ஆமை போன்றவற்றை எப்படியேனும் தங்கள் நாட்டிற்கு கொண்டு வர துடிக்கிறார்கள்.
எனவே இவற்றை கடத்த வேண்டும் என்றே ஆட்கள் இருக்கிறார்கள். வெளியூர்ல அடிக்கடி பொருள் வாங்குறதுக்காக போன பாசஞ்சர்ஸ் இருக்கு. அவருக்கு வேற பிசினஸ் ஒன்றும் கிடையாது. சிங்கப்பூர் மார்க்கெட்டு, கோலாலம்பூர் மார்க்கெட்டு, கொலம்போ மார்க்கெட்டு, பின்ன அங்கே டியூட்டி ஃப்ரீ ஷாப் இருக்கு. அங்கே போயிட்டு பொருள் வாங்கி இந்தியாவில் வந்துட்டு டியூட்டி கொடுக்காம இல்லைன்னா கம்மியாக விலை டிக்ளேர் பண்ணி டியூட்டி அவாய்டு பண்ணி வரணும். ஒரு பழக்கம் இருக்கு. அவருக்கு நார்மலாக அவருக்கு குருவீஸ்ன்னு சொல்லும், இங்கிலீஷில் கேரியர்ஸ்ன்னு சொல்லும். அவரோட வேலை இது மட்டும் ஒரு மாதத்தில் ஒரு வாட்டி 2 வாட்டி வேற வேற பாஸ்போர்ட் யூஸ் பண்ணி அடிக்கடி போய்கொண்டே இருக்கும். கஸ்டம்ஸ் துறைக்கு தெரியாமல் எந்த பொருளும் வெளிநாடு செல்ல இயலாது. ஆனால் இவைகள் எப்படி கடத்தப்படுகின்றன? ஜெனுவன் எக்ஸ்போர்ட்டர் ஒரு ஃபேக்டரி வச்சிருப்பாங்க, எங்கேயாவது ஹோசூர்ல இல்ல திருப்பூர்ல ஒரு ஃபேக்டரி வச்சிருப்பாங்க. அங்க அவன் கிரானைட்டோ இல்ல கார்மெண்ட்ஸோ ஃபேக்டரியில ஸ்டஃப் பண்ணிட்டு கண்டெய்னர்ல ஸ்டஃப் பண்ணி ஒரு லோக்கல் சென்ட்ரல் எக்ஸைஸ் ஆபீசர் அந்த கண்டெய்னர் சீல் பண்ணிடுவாங்க. சீல் பண்ண அப்புறம் இந்த கண்டெய்னர் பை ட்ரெய்லர் மூவ் பண்ணுவாங்க டு தி போர்ட், சென்னை போர்ட் ஃபார் எக்ஸ்போர்ட் பர்பஸ்க்காக. அங்க சில இந்த டீம் லாரி டிரைவர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த கண்டெய்னர் ஸ்டாப் பண்ணி இந்த சீல் பிரேக் பண்ணி சென்ட்ரல் எக்ஸைஸ் அஃபிக்ஸ் பண்ண கண்டெய்னர் சீல் பிரேக் பண்ணி அந்த எக்ஸ்போர்ட் பண்ண குட்ஸ் வெளியே எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அவங்க இந்த மாதிரி ஐட்டம்ஸ் உள்ள விட்டு சீல் க்ளோஸ் பண்றாங்க. வேற கன்சைன்மெண்ட் புக் பண்ணி அதுல கூட இப்போ 20 பார்சல் போனோம்னா 21 பார்சல் போகும். அல்லனா வேற 20 பார்சல் புக் பண்ணிட்டு ஒரு பார்சல் எடுத்து மாட்டிட்டு இது 21st பார்சல் 20th பார்சல் ஆயிட்டு அப்போ கவுண்ட் பண்ணும்போது அதே மாதிரி சைஸ் இருக்கும். அதனால அவருக்கு தெரியும் அதுல என்ன எங்களுக்கு ஒரு மார்க் போட்டிருக்கும். அப்படி அது எஸ்கேப் ஆகும். வண்டலூரில் இருக்கும் தேள்கள் முகவரி எதுவும் இன்றி கடத்தப்பட இருந்தது. முகவரி இல்லாமல் கடத்த கொரியர் ஏஜென்சிகள் உதவுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. சோ அதுல கொரியர் ஏஜென்ட்ஸ் எல்லாமே இன்டர்நேஷனல் கொரியர் ஏஜென்ட்ஸ் ஆர் லைசன்ஸ் பை கஸ்டம்ஸ். இந்த மாதிரி கொரியர் பார்சலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாங்க முடியாது கவுண்டர்ல. ஆஸ் பர் லா கொரியர் எக்ஸ்போர்ட்ஸ் பண்றாங்கன்னா த்ரூ ஐதர் போஸ்ட் ஆர் கொரியர்னா அதுக்கு ஒரு தனி லா இருக்கு. கஸ்டம்ஸ்ல தனி ரெகுலேஷன்ஸ் இருக்கு, என்னெல்லாம் டிக்ளரேஷன் கொடுக்கணும். சோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாராவது கொடுக்குறாங்கன்னா அது கொரியர் ஏஜென்ட்ஸ் அந்த மாதிரி பார்சலே வாங்கக்கூடாது. சோ கஸ்டம்ஸ் ஹேவ் டு இம்ப்ளிமெண்ட் தட் லா மோர் சீரியஸ்லி. கொரியர் ஏஜென்ட்ஸ் ஓட ஆக்டிவிட்டிஸ் மோர் ஸ்ட்ரிக்டா ரெகுலேட் பண்ணாங்கன்னா இதுல கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிரும். அதே நேரம் இதுபோன்ற உயிரினங்கள் கடத்தப்படுவதை இந்திய சட்டங்கள் தடுக்கின்றன. ஆனால் தடுப்பதற்கான முயற்சிகள் பல சமயம் தோல்வியில் முடிந்து விடுகின்றன. எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் அவங்களோட நம்பர்ஸ் இந்தியால ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால ஷெட்யூல் 1 ஆஃப் தி வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. அதுல கொண்டு வந்த பிறகு கூட ஸ்மக்லிங் அதிகமாக தான் ஆயிட்டு இருக்கு. ரீசன் என்னன்னா ஒழுங்கா செக்கிங் பண்றது இல்ல இன் தி ஏர்போர்ட் அண்ட் சீ போர்ட் அண்ட் இன் பார்டர் ஏரியாஸ். இது எப்படி ஸ்மகிள் பண்றாங்கன்னா பேசஞ்சர் பேக்கேஜ்ல கன்சீல் பண்றாங்க. பேக்கேஜுக்குள்ள ஒரு லேயர் போட்டு பேக்கேஜுக்குள்ள கன்சீல் பண்ணி ஸ்மகிள் பண்றாங்க. ஒரு சில கேசஸ்ல லஞ்ச் பாக்ஸ் ஃபுட் ஐட்டம்னு சொல்லி அந்த லஞ்ச் பாக்ஸ்குள்ள போட்டு கொண்டு போறாங்க. பாதுகாக்கப்பட்ட உயிரினங்களை கடத்தினால் 10 ஆண்டுகள் வரை தண்டனை விதிக்க விதிகள் உள்ளன. சட்டங்கள் இருந்தாலும் அதை அமல்படுத்த சிலர் முயற்சித்தாலும் கடத்தல் என்னவோ நடந்தபடிதான் இருக்கிறது. கடத்தல்காரர்கள் பணத்தை வீசி அடிக்கும் போது தடுக்கும் பணியில் இருப்பவர்களின் கைகள் பின்னால் கட்டிக்கொள்கின்றன. ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் ஒன்றும் இல்லாம பிளாங்கா போட்டிருக்க. அதனால பார்சல் எப்படி வெளியூர்ல போகும். அது வேற கன்சைன்மெண்ட் கூட மிக்ஸ் பண்ணி தான் போகும். அதுக்கு உள்ள இருக்கிற ஆளுங்கிட்ட அக்ரிமெண்ட் இருக்கும். ஏர்போர்ட் ஏர் ஸ்டாஃப், ஏர் கேரியர் ஸ்டாஃப் அல்லனா இதே மாதிரி கஸ்டம் ஸ்டாஃபும் ஆகிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அல்லனா இதே மாதிரி பார்சலை டெஃபினட்டா அவரு ஒரு கேரியர்லும் அவரு போட மாட்டேன். தேள் ஒரு முறை கொட்டினால் இதய நோயே வராது என்பது உண்மையா? அது ஒரு வலி நிவாரணியா? தேள் 2.5 லட்சத்திற்கு விற்கப்பட்டாலும் அது நிஜமான ஆண்மை ஊக்கிதானா போன்றவை இன்னமும் ஆய்வில்தான் இருக்கின்றன. ஆனால்
ஆய்வு என்ற பெயரில் நம் நாட்டு செல்வங்கள் சூறையாடப்படுவது நியாயமில்லை. வழக்கு நிகழ்ச்சியில் இது பதிவேடு பகுதி. ஒரு கொலை நடந்துச்சுன்னா அந்த இடத்துல கொலை குற்றவாளிகள் ஏதாவது ஒரு தடயத்தை தங்களுக்கே தெரியாம விட்டுட்டு போயிருப்பாங்கிறது காவல்துறையோட நம்பிக்கை. அப்படித்தான் பல வழக்குகள்ல கொலை குற்றவாளிகள் மாட்டியிருக்காங்க. ஆனாலும் சில கொலை வழக்குகள் ரொம்ப வருஷம் நீடிக்கும். காரணம், தடயங்கள் கிடைச்சிருந்தாலும் உறுதியான எந்த முடிவையும் அவ்வளவு சீக்கிரம் எடுக்க மாட்டாங்க. அப்படித்தான் வழக்கறிஞர் சங்கர சுப்பு மகன் சதீஷ்குமாரோட மரண வழக்கிலையும் 2 வருஷத்தையும் தாண்டி குற்றவாளிகள் பிடிபடலைன்னு சொல்றாங்க. 2011ஆம் ஆண்டு ஜூன் 13ஆம் தேதி சென்னை ICF அருகே உள்ள ஏரியில் மிதந்தது ஒரு மனித உடல். அன்றில் இருந்து இன்று வரை இந்த சம்பவம் தமிழக காவல்துறையில் உள்ள சில அதிகாரிகளுக்கு தலைக்கு மேல் தொங்கும் கத்தியாக இருக்கிறது. போலீஸும் சேர்ந்துதான் சார் செஞ்சிருக்கிறாங்க. போலீஸுக்கு தெரியாம இப்படி வரவே சான்ஸ் கிடையாது. செருப்பு எப்படி இருக்கு? எவனதான் வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்கடா, நாங்க பாத்துக்கிறோம். சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்தவர் வழக்கறிஞர் சங்கர சுப்பு. மனித உரிமை தொடர்பான வழக்குகளில் ஆஜராகி வருபவர். இவரது மகன் சதீஷ்குமார் தான் ICF ஏரியில் பிணமாக மிதந்தார். முன்னதாக 2011ஆம் ஆண்டு ஜூன் 6ஆம் தேதி சதீஷ்குமார் காணாமல் போயிருந்தார். மே மாசம் ஊருக்கு போயிருந்தோம். மே 2011 ஊருக்கு போயிட்டு திரும்ப நாங்க 6/6/2011 தான் சென்னைக்கே வந்தோம். கோர்ட்ல இருந்து வீட்டுக்கு வந்தபோது ஒரு 6:30 மணிக்கு பையன் இருந்தான். அவங்க பேசிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தான். திரும்ப வந்தான் ஒரு 8 மணிக்கு வந்தான். அப்புறம் திரும்ப வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். உன பையன் திரும்பவே இல்லை. அன்னைக்கு சதீஷ்குமார் காணாமல் போனது குறித்து சங்கர சுப்பு திருமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார். சதீஷ்குமாரை தேடி வந்த காவல்துறை அவரது செல்போன் நம்பரை வைத்து இருப்பிடத்தை அறிய முயன்றது. இதற்கிடையே சங்கர சுப்பு சென்னை போலீஸ் கமிஷனரை சந்தித்து தனக்கு எதிரிகள் இருப்பதாகவும், எனவே சதீஷ்குமாரை விரைந்து கண்டுபிடிக்க வேண்டும் எனவும் மனு கொடுத்தார். தனது மகன் காணாமல் போனதில் இருந்து காவல்துறை சிறு சிறு அலட்சியங்கள் காட்டியதாக நம்பினார் சங்கர சுப்பு. அதனால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஹேபியஸ் கார்பஸ் மனு ஒன்றையும் தாக்கல் செய்தார் சங்கர சுப்பு. 10/6 வெள்ளிக்கிழமை HCP அன்னைக்கு தாக்கல் பண்ணி அதை அவசர வழக்கா எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு உடனே இந்த மாதிரி உடனே ஒரு ஸ்பெஷல் டீமுக்கு ஃபார்ம் பண்ணோம். அது அந்த குளத்தை நல்லா தேடணும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவு போட்டாங்க. அந்த உத்தரவு அடிப்பில் அன்னைக்கு கூட 10ஆம் தேதி கொஞ்சம் லேசாக தேடி இருக்காங்க. ஆனால் 11ஆம் தேதி அந்த குளத்தை ஃபுல்லா சர்ச் பண்ணாங்க. இந்த ரப்பர் போட்ல போட்டு அதெல்லாம் சுத்தி பார்த்தாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. சதீஷ்குமார் காணாமல் போன 8வது நாள், அதாவது 13ஆம் தேதி அவரது உடல் ICF ஏரியில் கிடப்பதை கண்டுபிடித்தது. மாட்டி பேண்ட மாட்டி சட்டைய மாட்டி இவ்வளவு நாள் 5-7 நாளா டீகம்போஸ் ஆகாம இருக்குமா பாடி? இல்ல பைக் நிக்குது, இந்த கடையில கண்ட்ரோல் ரூம் இருக்குது. ஒரு வாரமா கேஸ் போட்டு தேடிட்டு இருக்கோம். சதீஷ்குமாரின் உடலை மீட்டு வெளியே எடுத்த பொழுது அவரது கை, கால், தலை உள்ளிட்ட பல இடங்களில் காயங்கள் இருந்தன. அவர் சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்றார் சங்கர சுப்பு. கையில விரல்கள்லாம் விரல் கட்டா இருந்துச்சு. அப்புறம் கை விரல்கள்லாம் நகங்கள் இல்லை. இந்த மணிக்கட்டில் வெட்டு காயம் இருந்துச்சு. அப்புறம் கழுத்துல காயம் இருந்தது. அப்புறம் திரும்ப கால் நகங்கள் இல்லை. அதனால இந்த இதெல்லாம் பார்த்த உடனே நான் போட்டான்
பல்லெல்லாம் உடஞ்சிருந்துச்சு. இதெல்லாம் முடிகள்லாம் கூட ரொம்ப இதா இருந்தது. அதனால என்னாச்சுன்னா இது டார்ச்சர் உண்ஸ் தான், போலீஸ் டார்ச்சர் எல்லாம் பையன் செத்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஏற்கனவே என் மேல வந்து 2 விரோதமா இருக்கக்கூடிய 2 இன்ஸ்பெக்டர் மேல கம்ப்ளைண்ட் அன்னைக்கே கம்ப்ளைண்ட் மாத்தி கொடுத்தோம். அன்னைக்கு நைட்டே கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இதற்கிடையே தமிழக காவல்துறையில் உள்ள சில அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டப்பட்டதால் வழக்கு உடனடியாக சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது. அப்புறம் திரும்ப வந்து 16ஆம் தேதி வந்து என்னாச்சுன்னா நீதிமன்றத்தில் வந்து அந்த வழக்கு வந்தது. வழக்கு வரும்போது என்ன செஞ்சேன்னா வந்து அந்த அதுக்கு தமிழ்நாடு அரசு வந்து கமிஷனர் போலீஸ் என்ன சொன்னார்னா வந்து இந்த மாதிரி உள்ள வெளிக்காயங்கள் எதுவுமே இல்லை வந்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உடனே நாங்கள் என்னன்னா அந்த ரிப்போர்ட் எல்லாம் ஹிந்துல வந்து மற்ற பத்திரிகையில் வந்து ரிப்போர்ட் எல்லாம் காமிச்சு இவங்க போலீஸ் தலையீடு இருக்கனால தான் வந்து அப்புறம் நாங்கள் வந்து அந்த இதில் அந்த குளக்கரையில் நாங்கள் எடுத்து வந்து போட்டோஸ் எல்லாம் வந்து நீதிமன்றத்தில் காட்டணும். அதில் அவங்களே நீதிமன்றமே பார்த்தபோது எல்லாத்தையும் உடம்புல பல்வேறு வெட்டுக்காயங்கள் இருக்கு. இப்படி இருக்கும்போது நீங்க வந்து எக்ஸ்டர்னல் இன்ஜுரிஸ் இல்லைன்னு சொல்லி போலீஸ் மேல சந்தேகம் வருதுன்னு சொன்ன உடனே வழக்கை வந்து சிபிஐக்கு மாத்தினாங்க. சிபிஐ விசாரணையை தொடங்கி 2 வருடங்கள் கடந்துவிட்ட நிலையில் இன்று வரையில் எந்த முன்னேற்றமும் இல்லை என்றே சொல்லப்படுகிறது. சதீஷ்குமார் கொலை செய்யப்பட்டுள்ளார் என்று அனைவரும் கோரி வந்த நிலையில் அவர் தற்கொலை செய்திருப்பதாக வழக்கை மாற்ற முயற்சி நடந்ததாக சொன்னார் சங்கர சுப்பு. வழக்கு நீதிமன்றத்தில் வந்திருக்கும் போது சிபிஐ என்ன வழியில என்ன வாட் இஸ் ஒரு ஆப்ஜெக்டிவ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சொல்லி நீதிமன்றம் கேட்கும்போது அந்த சிபிஐ என்ன சொன்னாங்கன்னா இது வந்து கொடூரமான கொலை, நாங்கள் இதை கொலை வழக்காக தான் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா 2-3 மாசம் கழிச்சு ரகுராங்கிற ஒரு ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் ஃபோரன்சிக் எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த பிளேட் எடுக்கப்பட்டதுனாலையும் இந்த இன்ஜுரியும் பார்க்கும்போது அவருக்கு வந்து தற்கொலையாகவும் இருக்கலாம்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே நாங்கள் அந்த சிபிஐ மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அது மேல நீதிமன்றம் சிபிஐ டைரக்டர் வந்து இந்த நீதிமன்றத்தில் ஆஜராகணும்னு சொன்னாங்க. சிபிஐ டைரக்டர் அதுக்கு பதில் என்ன பண்ணாங்க, ஒரு அடிஷனல் சொலிசிட்டர் ஒரு பெரிய வழக்கறிஞர் வச்சு அவங்க என்ன சொன்னாங்கன்னா சிபிஐ டைரக்டர் வந்து இந்த நீதிமன்றம் சொல்றது எல்லாத்தையும் கட்டுப்படுது, இது வந்து நாங்கள் வந்து இந்த தமிழ் தெரிஞ்ச ஆபீஸர்களை வச்சு நாங்கள் புலன் விசாரணை பண்ணல, இதெல்லாம் டெல்லி டீமுக்கு மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சலீம் அலிங்கிற ஒரு டிஐஜி தலைமையில வந்து விசாரணை குழு வந்து மாற்றி அமைக்கிறோம்னு சொன்னாங்க. வட இந்திய அதிகாரிகளை வைத்து விசாரித்தும் விசாரணையில் முன்னேற்றம் இல்லாததால் சிபிஐயின் அறிக்கைகளை கேட்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கிடையே 2012 டிசம்பரில் சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ முன்னாள் இயக்குநர் ராகவன் அடங்கிய சிறப்பு குழுவை விசாரணைக்காக நியமித்தது. இதனால் வழக்கு விசாரணை மறுபடியும் முதலில் இருந்து தொடங்கியது. என்ன பண்ணாங்கன்னா இப்ப வந்து இந்த நாராயண ரெட்டி தன்னுடைய அறிக்கையை கொடுத்திருக்கிறார். இந்த வழக்கில் உள்ள எல்லா ஆவணத்தையும் பார்த்துட்டு இந்த குறிப்பா போஸ்ட்மார்டம் சர்டிபிகேட் அப்புறம் மற்ற கருத்துரைகள் எல்லாம் பார்த்துட்டு இது வந்து ஒரு கொடூரமான கொலை, இது கொலை வழக்கு தான், கொலை வழக்காக தான் இதை விசாரிக்கணும் அப்படிங்கறது வந்து நம்ம இந்த சிறப்பு புலனாய்வு குழுவினுடைய அப்பவும் வந்து நீதிமன்றத்தில் இருக்கும்போது வந்து அவங்களுடைய அறிக்கையை தாக்கல் செஞ்சிருக்காங்க. சிறப்பு புலனாய்வு குழு சில நீச்சல் வீரர்களை வைத்து ஐசிஎஃப் ஏரியில் ஏதாவது தடயம் கிடைக்குமா என்று ஆராய்ந்தது. அம்முயற்சி பலன் தரவில்லை. அது மட்டுமின்றி துப்பு கொடுப்பவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு எனவும் சிபிஐ அறிவித்துள்ளது. தற்போதைய நிலையில் சதீஷ்குமார் மரணம் குறித்து 40 பேர் சந்தேக வலைக்குள் உள்ளனர். இந்த 40 பேர்களின் செல்போன் பேச்சுக்களை ஆய்வு செய்ய முயற்சிக்கிறது சிறப்பு புலனாய்வு குழு. சதீஷ் பிரவேடு மூலமா கிடைச்சதுல அந்த புலன் விசாரணையில வந்து அந்த சஸ்பெக்டோட நம்பர்ஸ் இருக்குல்ல, அந்த நம்பர்ஸ் 40 நம்பர் கேட்டிருக்காங்க. அதை வந்து இந்த ரிலையன்ஸும் பிஎஸ்என்எல் கொடுத்துட்டாங்கன்னா இந்த இன்வெஸ்டிகேஷன் ஃபர்தரா மேல்கட்டத்துக்கு போகும் அப்படிங்கறத சொல்றாங்க. செல்போன் நிறுவனங்கள் சதீஷ்குமார் மரணத்தில் உள்ள முடிச்சுகளை அவிழ்க்க உதவுவார்களா என்பது விரைவில் தெரியவரும். ஆனால் சதீஷ்குமார் மரணத்தில் ஏன் போலீஸ் அதிகாரிகள் மீது சந்தேகம் என்ற கேள்வியை சங்கர சுப்புவிடம் வைத்தோம். ரியாசுதீன் கண்ணன் இருக்காங்க, அவங்க ஆவடியில வந்து அவரை அருண்குமார்னு ஒருத்தரை பிடிச்சி வந்து அடிச்சு ரொம்ப தொந்தரவு பண்ணி அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. அது டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நான் வந்து ஏபிஎஸ் கார்பஸ் போட்டேன். ஏபிஎஸ் கார்பஸ் போட்டோன்னா அவரை நீதிமன்றத்தை ஆஜர்படுத்தி நீதிமன்றம் அவருடைய வந்து அவர் வந்து ஏற்பட்ட காயங்கள் எல்லாம் வந்து அவருக்கு வந்து
அதை நோட் பண்ணாங்க. நோட் பண்ணிட்டு ஃபர்தராக என்கொயரி பண்ணி அதில் வந்து அவருக்கு வந்து 25,000 அபதாரம் போட்டு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கெல்லாம் நாங்கள் முன்னெடுத்து செல்றதுனால அந்த காழ்ப்புணர்ச்சி அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு நாங்கள் சொல்றோம். இந்த வழக்கில் நமக்கு நிறைய சந்தேகங்கள் எழுகின்றன. சதீஷ்குமார் உடலில் காயங்கள் இருந்தும் தற்கொலை என்று வழக்கு நகர்த்தப்பட்டது ஏன்? சதீஷ்குமார் ஏரியில் விழுந்து தற்கொலை செய்திருந்தால் காலில் உள்ள செருப்பு அப்படியே இருப்பது எப்படி? வழக்கறிஞர் சங்கர சுப்பு காவல்துறை அதிகாரிகள் மீது சந்தேகம் தெரிவித்திருப்பது சரியானதுதானா? வழக்கு நிகழ்ச்சியில் இது சொல்வதெல்லாம் சட்டம் பகுதி. ஆட்கொணர்வு மனுனா என்ன? இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 226 சரத்து 226 அடிப்படையில் உயர்நீதிமன்றத்தில் வந்து ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன்ஸ் தாக்கல் செய்யப்படுகிறது. இது எதுக்காக அப்படின்னா, ஒரு வகை வந்து அதிகார துஷ்பிரயோகத்தின் காரணமாக சட்டத்துக்கு முரணாக காவல் நிலையத்தில் சட்ட விதிகள் மீறப்பட்டு முறைகேடா அடைச்சு வச்சிருக்காங்கன்னா உயர்நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்து அது சட்டத்துக்கு புறம்பானதுங்கிறத வந்து முடிவெடுக்க வைத்து அந்த நபரை விடுவிக்கிறதுக்காக உள்ளதான் அந்த பெட்டிஷன். காவல்துறையினர் இது முறையான அரெஸ்ட் தான், இல்ல சட்டவிரோதம் எதுவும் கிடையாது, நாங்க சட்டத்தின்படி எங்க கடமையை செய்யறோம், அதுக்காக தான் இந்த நபரை அரெஸ்ட் பண்ணி நாங்க வச்சிருக்கிறோம், இந்த வழக்குல ஒரு சம்பந்தம் உடையவர், நாங்க மேஜிஸ்ட்ரேட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற விஷயங்களை வந்து பட்டியலிட்டு காண்பித்தார்களானால் அந்த ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் டிஸ்மிஸ் செய்யப்படும். முறைகேடான அரெஸ்டா இருந்தால் அந்த நபர் உடனடியாக விடுவிக்கப்படுவார் உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில். உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யறதுக்கு வந்து வழிவகை செய்திருக்கும் சட்ட சரத்து வந்து 32வது இந்திய அரசியலமைப்பு சட்டம். மனைவியை காணாம், மகளை காணாம், காதலியை காணாம், இல்ல இந்த மாதிரியான நபர்களை காணாம் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு நபர் சட்டத்துக்கு அவருக்கு உரிமை இருக்கணும், அதற்கான அதிகாரம் அவரிடம் இருக்க வேண்டும். அந்த நபர் வந்து ஒரு மனு தாக்கல் செய்யறாரு. அந்த மனு தாக்கல் செய்யப்படும் பொழுது நேரடியாக தாக்கல் செய்ய முடியாது. ஒரு காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டு, இந்த காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தேன், ஆனா போலீசார் நடவடிக்கை எடுக்கல, கண்டுபிடிச்சு கொடுக்கல, என்னுடைய மைனர் குழந்தையை காணா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லும் பொழுது அந்த மாதிரியான வழக்கை வந்து உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு எந்த போலீஸ்ல எந்த காவல்துறை புகார் கொடுத்தாரோ அவரை எதிர்த்தரப்பா சேர்த்து என்ன ஆச்சு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன்ஸ் பயன்படுது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.